வீடுகளில் பறவை விலங்குகள் வளர்க்க மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கட்டணம் விதித்துள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் நாம் கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், இந்த விதிமுறை எப்பொழுது அமலுக்கு வர இருக்கிறது? எவ்வளவு கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒரு சில தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னால் வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய இந்த நாய், பூனை, மாடு, ஆடு உள்ளிட்ட இந்த விலங்குகள், பறவைகளை வளர்ப்பதற்கு உரிமம் தொகை கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வீட்டில் செல்ல பிராணியாக நாய் வளர்க்க வேண்டும் என்றால் 750 ரூபாயும், பூனைக்கும் 750 ரூபாயும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆடு வளர்ப்பதற்கு 150 ரூபாயும், மாடு வளர்ப்பதற்கு 500 ரூபாயும், அது மட்டும் குதிரை வளர்ப்பதற்கு 750 ரூபாய் என்று பல்வேறு வகையான அந்த விலை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், இதற்கு முன்பு என்ன மாதிரியான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்பு இது எப்பொழுது அமுலுக்கு வரும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது நிலை. தற்போது நம்முடன் இதற்கு விளக்கம் அளிப்பதற்காக விலங்கு நல ஆளுநரும் மற்றும் வழக்கறிஞருமான முருககணேஷ் இருக்கிறாங்க. சார், இப்போ மாநகராட்சியோட தீர்மானமானது இது எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி அமலுக்கு வரும்? வணக்கம் சார். இது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் தான். என்ன காரணம்னா, இது பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற விதமாகவும் அவங்களோட அலட்சியத்தை போக்குற விதமாகவும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு திட்டமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா அது ட்ரேட் லைசன்ஸில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 2011 மாநகராட்சி தீர்மானத்தில் இதை அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ ஆண்டுக்கு 10 ரூபா டேக்ஸ் கட்டினா போதுன்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி 750 ரூபா குதிரை, நாய்க்கு 750 ரூபாயும், ஆட்டுக்கு 150 ரூபாயும், மாட்டுக்கு 500 ரூபாயும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ரோட்டில் பராமரிக்காம விட்டாங்கன்னா நாய்களுக்கு அலட்சியமாக செயல்படுற உரிமையாளருக்கு 500 ரூபா அபராதமும், ஆடு மாடுகளுக்கு 1000 ரூபாய், குதிரைக்கு 1000 ரூபாயும், தெருவோரத்தில் இறைச்சி கடை கொட்டுறவங்களுக்கு 2000 ரூபாய் அபராதமும், அனுமதிக்கப்படாத இடத்துல இறைச்சி வதை பண்ணுற இடத்துல 5000 ரூபாயும் கொண்டு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி பொதுமக்களோட பார்வைக்கு நகராட்சி நிர்வாகத்துக்கு வச்சு அதுக்கப்புறமா தான் கெஜெட்டில் கொண்டு வருவாங்க. இது பொதுமக்கள் கருத்து கேட்புக்காக தான் இந்த மாதிரி இப்போ இந்த தீர்மானத்தை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சென்னையாக இருக்கட்டும் அல்லது மதுரை நீதிமன்றத்திலேயா இருக்கட்டும், மாடுகள், தெருக்கள் சுத்தப்பட்ட மாடுகள்னால ஏகப்பட்ட விபத்துகள் ஏற்பட்டு பல்வேறு மனித உயிரிழப்புகள் ஏற்படுது. தலையில் அடிபட்டு, உடலில் அடிபட்டு அப்படின்னு அதனால இன்சூரன்ஸ் கிளைம் ஆக முடியாமல் நிறைய பொதுமக்கள், அப்போ கஷ்டப்படுற பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால அதை உரிமையாளர்கள் அலட்சியமாக செயல்படுறதுனால அவங்க மேலே பெனால்ட்டி விதிக்கணும் அப்படின்னா கூடுதலாக பெனால்ட்டி விதிக்கணும். ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், அந்த மாடுகளை பறிமுதல் பண்ணி இதில் கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்கோம். அதே மாதிரி தெருநாய்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில், மதுரை ஜிஹெச்சில் தெருநாய்களோட ரேபிஸ் நோயால் பாதிக்கப்படுறவங்க, கடிபட்டு ரேபிஸ் நோயால் பாதிக்கப்படுறவங்க உயிரிழப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஊசி போடுறவங்க பாதிப்பாக இருக்குது. ஏன்னா வளர்க்குறவங்க சாப்பாடு மட்டும் வைக்கிறதோட சரி, அதை கவனிக்கிறதோ பராமரிக்கிறதோ கட்டி போடுறதோ எதுவுமே கிடையாது. அதனால பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. இதனால அவங்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி வரியை இன்னும் கூட்டுறதுனால அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றத நம்புறோம். நிச்சயமா அவங்களோட அலட்சியமான போக்கு, பொதுமக்களோட அலட்சியமான போக்கு மனித உயிர்கள் மலிவற்றதுன்றது மாறும் அப்படின்றத நம்புறோம். தற்போது மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் அது மீண்டும் எப்பொழுது அமுலுக்கு வரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் விரைவில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தற்போது வரை முன்றைய நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் மட்டுமே தற்போது செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பின்புதான் இப்பொழுது அமுல்படுத்தியிருக்கக்கூடிய கட்டணம் வருமா இல்லையா என்று தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.